ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆனா யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்றாரு, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது மிகப்பெரிய முரண்பாடு இருப்பதாக தெரியுது. பவுல் சொல்றாரு, மனிதன் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். யாக்கோபு சொல்றாரு, மனிதன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான். இதுல யார் சொல்றது உண்மை? மனிதன் எந்த கிரியைகளும் இல்லாமல் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்கப்படுகிறானா, இல்லை விசுவாசத்தோடு கிரியைகளையும் சேர்த்து செய்வதனால் நீதிமானாக்கப்படுகிறானா? இதை புரிஞ்சிக்க வேதத்துல சொல்லப்படுகிற வசனங்கள் எந்த சூழ்நிலையிலே எந்த நோக்கத்திற்காய் சொல்லப்பட்டிருக்கு என்பதை பார்க்கணும். நம் எல்லோரையுமே நியாயம் தீர்க்கப் போவது தேவன். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நம்மை தேவன் நீதிமான்களாக ஏற்றுக்கொள்வது அவருடைய கிருபையினால் மட்டுமே அன்றி நம்முடைய எந்த கிரியைகளினாலும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மை தேவன் தம்முடைய கிருபையினால் நியாயம் தீர்ப்பதினால் நம்மை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். நாம பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் நாம் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் மற்ற மனிதர்களால் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். மனிதர்கள் நம்மை எதன் அடிப்படையில நியாயம் தீர்ப்பாங்க? நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் நல்லவன்னு தீர்ப்பு எழுதிடுவாங்களா? இல்ல. என் விசுவாசத்தை நான் கிரியைகளினால் காண்பித்தால் மட்டும்தான் அவர்கள் என்னை நீதிமான் அப்படின்னு தீர்ப்பாங்க. நற்கிரியைகளை பார்க்காமல் என் விசுவாசம் சரியானதுதான் அப்படின்னு இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இப்ப திரையில இருக்கிற வசனங்களை பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்றாரு, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. மனிதன் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான்னு பவுல் சொல்வதற்கும், மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று யாக்கோபு சொல்வதற்குமான காரணங்கள் இந்த வசனங்கள்ல இருக்கு. இந்த வசனங்கள்ல தேவன் நம்மை எதன் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கிறார் என்பதை குறித்து பவுல் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் நம்மை எதன் அடிப்படையிலே நியாயம் தீர்க்கிறார்கள் என்பதை குறித்து யாக்கோபு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தினால். அதனால்தான் பவுல் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். ஆனால் மனிதர்கள் நம்மை நியாயம் தீர்ப்பது நம்முடைய விசுவாசத்தினால் மட்டுமல்ல, நம்முடைய நற்கிரியைகளினாலும். அதனால்தான் யாக்கோபு மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். தேவனுடைய நியாய தீர்ப்புல போயிட்டு ஆண்டவரே நான் இதை பண்ணேன், ஆண்டவரே நான் அதை பண்ணேன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நம்முடைய சுய நீதி ஒன்றும் நமக்கு உதவாது. இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காய் மரித்தார் என்ற விசுவாசம் மட்டும்தான் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நம்மை நீதிமான்களாய் நிறுத்தும். ஆனால் மனிதர்கள் முன்பாக நான் நீதிமானாக்கப்பட எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்குன்னு சொன்னா போதாது. என் விசுவாசத்தை நான் கிரியைகளினால் வெளியே காட்டணும். அப்பொழுதுதான் மனிதர்களால் நீதிமானாய் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு பவுல் தன்னை குறித்து சொன்னது மனிதர்களுக்கு முன்பாக தன்னை நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாக காண்பித்து கொண்டதை தான் அப்படி சொல்றாரே அன்றி தேவனுடைய பார்வையிலே தான் முற்றிலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததாக சொல்லல. அதனால்தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தன்னை குறித்து சொல்லும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்றார். தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக்குவது தேவனுடைய கிருபை மாத்திரமே அன்றி நம்முடைய எந்த கிரியைகளும் அல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆவதற்கு நம்முடைய கிரியைகள் ஒரு காரணம் என்றால், நாம் நீதிமான்களானதை தேவனுடைய கிருபை என்று சொல்ல முடியாது. நாம் நீதிமான்களாவது தேவனுடைய கிருபை என்றால் அங்கே நம்முடைய கிரியைகளுக்கு இடமில்லை. நம் கிரியைகளினால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக முடியாது என்பதை பவுல் மட்டுமில்ல, யாக்கோபும் தன் நிருபத்திலே ஒப்புக்கொள்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். நாம் எல்லோரும், அதாவது யாக்கோபு தன்னையும் சேர்த்து சொல்றாரு, நாம் எல்லோருமே சில விஷயங்களில் தவறுகிறோம்னு சொல்லல, அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அதாவது யாக்கோபு தன் கிரியைகளிலே பூரணமானவர் அல்ல, தான் அநேக விஷயங்களிலே தவறுகிறதை அவர் ஒப்புக்கொள்கிறார். இதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஒரு மனுஷன் பிரமாணங்கள் எல்லாவற்றையுமே முழுமையாய் கை கொண்டிருந்தும் ஒரே ஒரு பிரமாணத்திலே மட்டும் தவறினாலே அவன் குற்றவாளியாயிருப்பான். யாக்கோபு தானே அநேக விஷயங்களிலே தவறுகிறதா சொல்றாரு. அப்போ யாக்கோபு நீதிமானா குற்றவாளியா? அவருடைய வார்த்தையின்படி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குற்றவாளி. அவர் மட்டுமில்லை, நாம் எல்லோருமே அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அப்போ நம்முடைய கிரியைகளின்படி பார்த்தால் நாம் எல்லோருமே குற்றவாளிகள் தான். நம் கிரியைகளினால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக முடியும். அதனால்தான் வேதம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல சொல்லுது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்க நிச்சயமாய் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இதைதான் யாக்கோபு தன் நிருபத்தில் விளக்குகிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆபிரகாம், ராகாப் என்ற 2 பேரை குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததை தான் தேவன் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மனிதர்கள் அங்கீகரித்ததற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தன் ஒரே பேரான குமாரனை பலி செலுத்த முற்பட்டதினால்தான். செங்கடலை 2ஆக பிளந்து அதிலே பார்வோனின் பெரிய சேனையை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின செய்தியை கேட்டபோதே ராகாப் என்ற வேசி இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்க துவங்கிவிட்டாள். அதாவது இஸ்ரவேலின் வேவுக்காரர்கள் அவள் வீட்டிற்கு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே அவள் தேவனால் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டாள். ஆனால் அவள் இஸ்ரவேல் ஜனத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதனால? அவள் தேவனை விசுவாசித்து அந்த வேவுக்காரர்களை ரகசியமாய் வேறு வழியாய் அனுப்பிவிட்டதினால்தான். யூதர்களால் போற்றப்படுகிற ஆபிரகாமாய் இருந்தாலும் சரி, யூதர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிற ராகாப் என்ற வேசியா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் விசுவாசத்தினால்தான் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் விசுவாசித்து கிரியைகள் செய்ததினால்தான் மனிதர்களால் நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். தேவனை விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த உலகத்திலே நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஒரு பாடமாய் இருக்காங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 10 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
நாம் மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்கள் தான் என்பதற்கு ஆதாரம் நம் விசுவாசத்தினால் நாம் செய்கின்ற கிரியைகள் மட்டுமே. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் தான் என்பதற்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே.